உன்னாலில் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும். ஹலோ யூஎஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கு. அதுவும் இதுவரை நம்ம சொல்லாத ஒரு பியூட்டி டிப் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஹோம்மேட்லேயே வந்துட்டு சொல்லுங்க மேம். மோஸ்ட்லி வந்து ஃபேர்னஸ்க்காக நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம், பட் ரிசல்ட் இருக்க மாட்டுது. ஸோ ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய டேனை ரிமூவ் பண்ணி பாடி ஃபுல்லாமே நல்லா ஃபேர் ஆகிற மாதிரி ஒரு ஹோம்மேடு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த அற்புதமான ஒரு ஹோம்மேட் நான் கொண்டு வந்திருக்கேன். இதுவரை நம்மளுடைய சேனலில் பார்க்காத ஒரு சூப்பரான பாடி ஒயிட்னிங் ஸ்க்ரப் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்களே வீட்லயே ரெடி பண்ணலாம். எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னா, நீங்க ஒரு முறை இது நீங்க அப்ளை பண்ணும் போதுமே அவ்வளோ ஒரு ஸ்கின் பிரைட்டா க்ளோவா மாறுத நீங்க லைவாவே பார்ப்பீங்க. இந்த பாடி ஒயிட்னிங் ஸ்க்ரப் செய்யறது எப்படின்றத உங்களுக்கு நான் மேக்கிங்கும் காட்டுறேன், அப்ளை பண்ணியும் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொருத்தவங்களுக்கு நான் அப்ளை பண்ணியும் காட்டுறேன். உங்களுக்கு நீங்க வந்துட்டு ஒன் டைம் அப்ளை பண்ணும் போதுமே அதோடைய பிஃபோர் ஆஃப்டர் பிக் நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இது ரெடி பண்றது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடி ஒயிட்னிங் ஸ்க்ரப் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நியூ வியூவர்ஸா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த ஃபுல் பாடி ஒயிட்னிங் ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணலாம், அதோட யூசேஜ் என்ன, பெனிஃபிட் என்ன, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி பொருட்கள் தேவை என்பதை பார்க்கலாம். ஃபுல் பாடி ஒயிட்னிங் ஸ்க்ரப் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன என்பதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு எம்டி பாட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதுல தான் ரெடி பண்ண போறோம். ரெடி பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு மூடி இருக்கக்கூடிய பாட்டிலை எடுத்துக்கோங்க. ஸோ தேவையான பொருள் என்ன என்பதை பார்க்கலாம். சுகர் வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சுகர் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் சேர்க்கறத விட இதை மாதிரி கொஞ்சம் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும் போதும் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அளவு சுகரை நான் வந்துட்டு பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ எந்த பிராண்டு காஃபி பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ மஞ்சத்தூள் வந்து மென் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மஞ்சத்தூள் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மற்ற எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுமாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மஞ்சத்தூள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆண் குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மஞ்சத்தூள் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாருமே இந்த மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். ஸோ எந்த பிராண்ட் மஞ்சத்தூள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் குளிக்கிற மஞ்சத்தூள் தான் எடுத்துக்கணும். இதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெறும் கடாயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ரோஸ்ட் பண்ண மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இது நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் மஞ்சத்தூளை. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கலாம். ஸோ எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பியூர் ஹனியாக இருக்கட்டும். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ஸோ ஹனி வந்துட்டு ஆட் பண்ணுறதுனால முடியெல்லாம் வெள்ளை முடியாக மாறுமா, முடியில் பட்டுச்சுன்னா ஐப்ரோஸ்லாம் பட்டுச்சுன்னா முடி ஒயிட்டாக மாறிடுமா, நிறையா பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஸோ ஹனி வந்து நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணும், ஹெல்த்தியாக வச்சுருக்கும், ஸ்கின் இளமையாக வச்சுருக்கும், பளபளப்பாக மாற்றுறதுக்கு ஹனி ஹெல்ப் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி அதனால தான் ஹனி நம்ம வந்துட்டு எந்த ஒரு பேக் போட்டாலும் ஹனி வந்து ஆட் பண்ணுற காரணம் இதுதான். ஹனியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸ்கின்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் ஹனியில் அடங்கியிருக்கு. ஸோ தேனும் நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பியூர் கோகனட் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பிம்பிள் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஆயில் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாடிக்கு யூஸ் பண்ணும் போதும் நீங்கள் வந்துட்டு பாடி நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்காக இந்த ஆயில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயிலும் நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்னிங் பண்ணும், லைட்னிங் பண்ணும், ஸ்கின்னை வந்துட்டு அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம பாடி வாஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பாடி வாஷாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோட் மில்க் பாடி வாஷ் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பாடி வாஷ் இல்லைன்னா நீங்கள் ஷாம்பு கூட எடுத்துக்கலாம். மைல்டு ஷாம்பு, ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஷாம்பு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாடி வாஷை நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஷாம்புவாக இருந்தாலும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஷாம்புவாக இருக்கணும். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒயிட் ஷாம்புவாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு வாரத்துக்கு தேவையானதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாட்டிலில் 1 வாரத்துக்கு தேவையானதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் குளிக்கிற இடத்துல நீங்கள் இதை வச்சுருந்துட்டு
குளிக்கும் போதெல்லாம் இதை எடுத்து நீங்கள் பாடிக்கு ஸ்க்ரப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாகும், அவ்வளோ ஒரு பிரைட்டாக ஆகும். உங்களுக்கு டேன் இருந்தாலும் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ கழுத்து பகுதியில் கருமை இருக்குது, முகத்தில் கருமை இருக்குது, உடம்பெல்லாம் வந்துட்டு ஸ்கின் ரொம்ப டார்க்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஃபேஸ் டு பாடி இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். தினமும் கூட நீங்கள் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாடி ஒயிட்னிங் ஸ்க்ரப்பை நான் உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணும், எப்படி வாஷ் பண்ணுன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம குளிக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய சின்ன மிஸ்டேக் நம்மளுக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ சோப் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க, நம்ம சோப் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா பாலில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ மில்க் சோப் எல்லாமே பியூர் மில்கில் ரெடி பண்ணுறோம். அது கூடவே எக்ஸ்ட்ரா மில்க் பவுடர் போடுறோம், பாதாம் பவுடர் போடுறோம். ஸோ எல்லாமே வந்துட்டு பவுடராக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ சோப் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் டைரெக்டாக சோப் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணும் போதும் இன்னும் ஸ்கின் வந்துட்டு ஒரு மைல்டாக தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ உடம்புக்கு ஃபேஸ்க்கு ஓகே, நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டான ஸ்கின்னு, ஃபேஸ்க்கு ஓகே, நீங்கள் சோப் மட்டும் ஃபேஸ்க்கு போட்டுக்கலாம். ஸோ பாடிக்கு யூஸ் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வராதவங்களுக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் வரும். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஏன் மோஸ்ட்லி இந்த ஸ்க்ரப்பர் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன்னா, இது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்குமே நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணலை. ஸோ இது நல்லா இருந்தது, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்லேயோ ஆன்லைன்லேயோ வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயும் கிடைக்கலன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பி விட்றோம். ஸோ இது வந்து நீங்கள் முதுகுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா மடித்து நீங்கள் உங்களுடைய பாடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ வேணால் லென்த் நம்ம வந்துட்டு இது மூவ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் லென்த் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீட்டும் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம இதை காய வச்சுக்கலாம். மற்ற ஸ்க்ரப்பெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா துவைச்சி காய வைக்க முடியாது, வாஷ் பண்ணி காய வைக்க முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி காய வைக்கலாம். ஸ்கின்னையும் மைல்டாக நமக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ணுது. ஸோ இது நல்லா இருந்துச்சு, நான் லாஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணேன். இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன். இதில் நீங்கள் வந்து நம்மளுடைய சோப் இதை மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் பாடியில் தேய்க்கும் போது இங்கே பாருங்கள், ஸோ ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய டேன் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லாவே உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகும். ஸ்கின்னுக்கு மேலே உங்களுக்கு டெட் செல்ஸ் இருந்தாலும் ரிமூவ் ஆகும். ஸ்கின் நல்லா ஃபேராக ஆகிறதுக்கு உங்களுக்கு தெரியும். கழுத்து பகுதியில் நல்லா இது வந்துட்டு இந்த ஸ்க்ரப்பர் மூலமாக கழுத்து பகுதி, கை பகுதி, ஸோ பாடியில் தைட்ஸில் முட்டி பகுதி, ரொம்ப முட்டிலாம் ரொம்ப கருப்பாக இருக்குன்னா ஸோ இந்த ஸ்க்ரப் மூலமாக நீங்கள் முட்டியில் வந்துட்டு அப்ளை பண்ணும் போதும் அந்த கருமையெல்லாம் உங்களுக்கு போயிடும். ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், வெறும் சோப்பையும் யூஸ் பண்ணி பார்த்தேன், இந்த ஸ்க்ரப்பர் மூலமாகவும் சோப் யூஸ் பண்ணி பார்க்கும் போதும் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருந்தது. நம்மளுடைய ஸ்டாஃப் கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே, நார்மல் சோப்பை விட ஸ்க்ரப் பண்ணும் போதும் நம்ம பாடிக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளோ கிடைக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேர் கிடைக்குது. ஸோ சோப் மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா இந்த ஸ்க்ரப்போடு நீங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய டேனையும் ரிமூவ் பண்ணும், உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் பாத் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்த்த இந்த ஒரு பாடி ஸ்க்ரப்பரும் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த பாடி ஸ்க்ரப்பர் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணலான்றது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பாடி ஸ்க்ரப்பை இவங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி குளிக்கும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். பாடிக்கு சோப்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த பாடி ஸ்க்ரப்பை நீங்கள் ஸோ தேவைக்கு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து பாடியில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மைல்டு ஸ்க்ரப் கொடுங்க. ஸோ இதில் ஆட் பண்ணிருக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே உங்கள் ஸ்கின்னுக்கு ஹெல்த்தியாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும், ஸ்கின்னை ட்ரை ஆக்காது. ஏன்னா மோஸ்ட்லி பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ட்ரை ஆகுமா நிறையா பேர் கேட்பீங்க. இதில் நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் இதில் ஆயில், நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கோம், கோகனட் ஆயில் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே ஸ்கின்னை வந்துட்டு நல்லா உங்களுக்கு மைல்டாக உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ஷைனிங்காக மாற்றும். ஃபேர்னஸ்க்காக இதில் நம்ம வந்துட்டு மஞ்சளை நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அரிசி மாவு அவ்வளோ ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணும். காஃபி பவுடர் டேன் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணி ஒரு பாடி ஸ்க்ரப் நம்ம ரெடி பண்ணும் போதும் கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் பாடி சோப்புக்கு பதிலாக கூட இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கும் போதும். ஸோ சோப்பு வந்து செட் ஆகாது, சில பேருக்கு பாடிக்கு சோப்பே செட் ஆகாது, அவங்க இந்த மாதிரி ஒயிட்னிங் பாடி ஸ்க்ரப் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ குளிக்கும் போதும் நீங்கள் இதை வச்சு ஒரு மைல்டு ஸ்க்ரப் கொடுத்து வாஷ் பண்ணும் போதும் 7 டேஸ்லேயே உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஃபேராக மாறும். ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு ஃபேர் ஒயிட் ஸ்கின் உங்களுக்கு மாறுது. நீங்கள் லைவாக பார்ப்பீங்க.
கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இந்த பாடி ஒயிட்னிங் ஸ்க்ரப் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோப் பதிலாக நீங்கள் இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லியும் வந்து இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுங்கள். தினமும் ஒரு மைல்ட் ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு இந்த பாடி ஸ்க்ரப்பால் நீங்கள் வந்துட்டு பாடியை வாஷ் பண்ணும்போது நல்லா ஒரு ஃபேராக மாறும். மென் மட்டும் மஞ்சளை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ட்டும் போட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி உங்களோட பாத்ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சமாக எடுத்து பாடியில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் பாடி அவ்வளோ ஒரு பிரைட்டாக மாறும், அவ்வளோ க்ளோவாக மாறும். உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும். மஞ்சள் ஆட் பண்ணும் போதும் பாடியில் வந்துட்டு பெண்களுக்கு அன்வான்ட் ஹேர் இருந்தாலும் அந்த ஹேர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு மார்க் இருந்தாலும் ரிமூவ் ஆகும், நல்லா ஹேர் கொடுக்கும், டேன் ரிமூவ் ஆகும். நல்ல எஃபெக்டிவான ஒரு பாடி ஒயிட்னிங் ஸ்க்ரப் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி பார்க்கலாம். இந்த பாடி ஒயிட்னிங் ஸ்க்ரப்பை நான் இவங்களுக்கு இப்போது ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபேஸும் வந்துட்டு டேனாக இருக்குது, ஃபேஸ் நல்லா கலராக மாறணும், ஸோ ஸ்கின் மேலே நோஸ் மேலே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகணும், ஸ்கின் நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட் ஆகணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் இந்த பேக்கை, அதாவது இந்த பாடி ஒயிட்னிங் ஸ்க்ரப்பை ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸ்க்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபேஸில் என்ன ஒரு மிராக்கிள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் இருக்கக்கூடிய டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும், நோட் சைடில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் ரிமூவ் ஆகும், அன்வான்ட் ஹேர் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேர் க்ரோத்தும் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும், ஸ்கின் எல்லாம் பிரைட் ஆகும், ஒயிட் ஆகும், க்ளோ ஆகும். உங்கள் ஃபேஸ்க்கு என்ன மாதிரி ஒரு மேஜிக் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நடக்கும் இந்த ஒரே ஒரு பாடி ஒயிட்னிங் ஸ்க்ரப்பால். ஸோ ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஒரு முறை இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வரும். ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைல்டு ஸ்க்ரப் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அன்வான்ட் ஹேர் ப்ராப்ளமும் உங்களுக்கு ரிகவர் ஆகிடும். ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகும். வெயிலில் போயிட்டு வந்துட்டு ஸ்கின் ரொம்ப டேனாக இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது, ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிம்பிள் இருக்குது, பிம்பிள்னால மார்க் இருக்குது, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையுமே இந்த ஒரு பாடி ஸ்க்ரப் வந்துட்டு உங்களுக்கு க்யூர் பண்ணும். ஃபேஸில் வந்து எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், ஃபேஸை நல்லா க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈவனாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நோஸ் சைட்லலாம் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேக் மாதிரி நீங்கள் போட்டு விட்டுடலாம். நல்லா திக்காக ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு விட்டுட்டுக்கப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஒரு பார்லருக்கு போய் ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ண மாதிரி லுக் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு முறை இதை ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ஃபீட்பேக், இப்போ கொடுக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு முறை இந்த பேக் நீங்கள் ரெடி பண்ணி ஃபேஸ் டு பாடி அப்ளை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டேவே எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உண்மையாகவே சொல்கிறேன், இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இது எங்களுடைய ப்ராடக்ட் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்காக இப்படி சொல்கிறீங்க கூட நீங்கள் சொல்லலாம். இது ஹோம்மேடு. ஸோ வீட்லேயே நீங்கள் கேட்குறதுனால நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மைல்டு ஸ்க்ரப், ஃபோர் ஹெட்லலாம் உங்களுக்கு டேன் இருந்துச்சுன்னா ஒரு மைல்டு ஸ்க்ரப் மட்டும் கொடுத்துக்குங்க. நோஸ் சைடில் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு மைல்டு ஸ்க்ரப் கொடுத்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போதுமே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு. அப்பர் லிப்லலாம் உங்களுக்கு டார்க்னஸ் இருந்தாலும் ஒரு மைல்டாக ஒரு ஸ்க்ரப் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நியூ செல் உங்களுக்கு வளர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ஸ்கின்னு. இந்த பேக் நீங்கள் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும் போதும் ஒரு ஃபேஷியல் பண்ண லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் கண்ணாடி பார்க்கும் போது ஒரு மேக்கப் போட்ட லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பிரைட் க்ளோ மேக்கப் போட்ட மாதிரி ஒரு லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இது நான் சும்மா வந்துட்டு வீடியோக்காக சொல்ல, உண்மையாகவே இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபவுண்டேஷனோ மேக்கப்பும் போடவே மாட்டீங்க. லிப்ஸ்டிக்கும் காஜலை மட்டும் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டீங்க ஃபங்க்ஷனுக்கு. அந்த அளவுக்கு ஸ்கின் வந்துட்டு ஒரு பிரைட் அண்ட் க்ளோ இது கொடுக்கும். நேச்சுரல் ஒரு மேக்கப் லுக் உங்களுக்கு இது வாஷ் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு வந்துட்டு வாஷ் பண்ணி காட்டுறேன். ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் வந்துட்டு அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பாடி ஸ்க்ரப் ஒரு முறை நீங்கள் அப்ளை பண்ணும் போதுமே அதுக்கான ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கின் அவ்வளோ ஒரு க்ளோவாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு மேக்கப்பும் போடணுன்னே உங்களுக்கு அவசியம் இருக்காது. இந்த பாடி ஸ்க்ரப் நீங்கள் யூஸ் பண்ணும் போதும் ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே உங்களுக்கு டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணி ஃபேட் டோன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இதில் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கும். ஸோ நம்மக்கிட்டையும் ஃபுல் பாடி ஒயிட்னிங் ப்ராடக்ட் இருக்குது. உங்களால் ப்ராடக்ட் வாங்க முடியாதவங்க இந்த ஹேண்ட்மேட் பாடி ஸ்க்ரப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு க்ளீன் பண்ணோன்னு பாருங்கள். ஸ்கின் வந்துட்டு அவ்வளோ ஒரு பிரைட்டிங் தெரியுது நமக்கு. உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு நீங்கள் கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்.
ஒரு முறை அப்ளை பண்ணும் போதுமே நமக்கு இந்த ரிசல்ட் வருதுன்னா கண்டிப்பா ஒரு வாரம் தொடர்ந்து போடும் போதும் உங்க ஸ்கின்க்கு மேல கூட டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி கண்டிப்பா உங்க ஸ்கின் ஃபேர் டோனா மாறும். ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு ட்ரை பண்றவங்க இந்த பாடி ஸ்க்ரப்பை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ரிசல்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிளான முறையில் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்க பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நீங்க வந்துட்டு பாடிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாடி ஸ்க்ரப் ஃபாலோ பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆண் பெண் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஸ்கின் டைப் இருந்தாலும் சரிதான், எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நம்ம ஸ்கின்க்கு மேல மோஸ்ட்லி டேன் வந்துட்டு அதிகமா நம்ம ஸ்கின்னுக்கு மேல வரும். நம்ம வெளியில போயிட்டு வரும்போதும் ஃபேஸ் வந்துட்டு கவர் பண்ணாலும் ஸ்கின்னை கவர் பண்ண மாட்டோம். ஸ்கின்னை கவர் பண்ண கூட பாடி ஹீட் மெலனின் ஆட்டோமேட்டிக்கா மேல ஃபார்ம் ஆகுது, ஸ்கின் டேன் ஆகுது, கருப்பாகுது. ஸோ என்னதான் நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியா ஸ்கின்னை கவர் பண்ணி வச்சாலுமே நம்மளுடைய வந்து இந்தியன் ஸ்கின்னே வந்துட்டு மெலனின் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்கின் தான். ஸோ அந்த மெலனின் ஹீட் பாடி ஹீட் ஆச்சுன்னா மெலனின் ஃபார்ம் ஆகும். ஸோ மெலனின் ஃபார்ம் ஆகும்போது ஸ்கின் வந்துட்டு டேனா மாறுது, கருப்பா மாறுது. இதை தவிர வந்து டெட் செல்லும் தினமும் நம்ம ஸ்கின்ல இருந்து டெட் செல்லும் வெளியேறும். ஸோ இது ரெண்டுமே ரிமூவ் பண்றதுக்கு இதை விட ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒயிட்னிங் ஸ்க்ரப் எதுவுமே இருக்க முடியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே சந்தோஷமா இருங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அது சரியாயிடும்ன்றது உங்களுடைய ஆள் மனசுல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அது சரியாயிடும். எது உங்களுக்கு வேணுமோ அதையும் நீங்க மனசுல ஸ்ட்ராங்கா நினைக்கணும். அப்படி நினைச்சீங்கன்னா அதுக்கான உழைப்பை நீங்களே செய்வீங்க, உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். சைனிங் ஆஃப் அமீனா. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.